வணக்கம். என்னோட பேர் சரவணன். நான் சின்னீர்குப்பத்து பக்கத்துலேருந்து பேசுகிறேன். குப்பம் ஃபுட்பால் அகாடமி அதோட செக்ரட்டரியாக இருக்கேன் நான். இவர் வந்து கோச் பில்லா, இவர் கோச்சாக இருக்கார். இவர் வந்து ட்ரெஷரராக இருக்கார். சார்லஸ் சக்திவேல் இவர் ஹெட் கோச்சாக இருக்கார். இங்கே வந்து எங்கள் பகுதியில் வந்து 30 இயர்ஸாக ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஃபுட்பால் வந்து யாரும் வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகலை. நல்ல நல்ல பிளேயர்ஸ், நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. நல்ல என்ன சொல்கிறது, ஒரு நேஷனல் லெவலில் விளையாடுற பிளேயர்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க வந்து நேஷனல் லெவலில் போல அவங்க. இதனால் வந்து என்னென்னா எங்களுக்கு நினச்ச நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்களால ரீச் பண்ண முடியல அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு இது இருந்தது, எங்களுக்கு கஷ்டம் இருந்தது. சரி, ஓகே, இது என்ன பண்ணலான்ட்டு அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணுறோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆலோசகர் கிடைச்சாரு. அது வந்து எப்படின்னா, அது எங்களுக்கு வந்து பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி அந்த ஆலோசகர். மிஸ்டர் அம்ஜத். அவர் வந்து இந்தியன் ஃபுட்பாலராக இருந்தார், ஃபார்மர் இந்தியன் ஃபுட்பாலாக இருக்கார். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்காங்க, சின்ன பசங்க நல்லா விளையாடுறாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் எடுத்துகிட்டு போகணும், ஒரு இந்தியா லெவலில் எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் வந்து ப்ரொசீஜராக ஒரு எப்படின்னா, ஒரு சொசைட்டி ஆக்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு அகாடமியாக எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் அகாடமியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல பசங்க வந்து ஒரு நேஷனல் லெவலில் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, அந்த ஆலோசனைப்படி நாங்கள் என்ன பண்ணோம், ஸோ உடனே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி குப்பம் ஃபுட்பால் அகாடமி, ஏன்னா எங்கள் ஊரோட நேம் வந்து சின்னீர்குப்பம். இந்த ஊரோட நேமை வந்து நாங்கள் பெருசாக குரூப் ஒன்று வெளியில் வந்து தெரிய வைக்கணுன்றதால குப்பம் ஃபுட்பால் அகாடமி நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட் ஒரு 2017 ஸ்டார்ட் பண்ணோம், ரெஜிஸ்டர் பண்ணோம். இன்னொன்று என்னன்னா, இங்கே ரொம்ப ஏழ்மையான பசங்களாம் இருக்காங்க. அதை வந்து அந்த ஃபுட்பாலை வந்து அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போனோம், அவங்களுக்கு கிடைக்கணுன்ட்டு அது ஃப்ரீயாக பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் அதை ஃப்ரீயாக பண்ணோன்னா அப்படின்னா, எங்களுக்கு கூட ஒரு எங்களோட நிர்வாகிங்க, ஈசி மெம்பர்ஸ், எங்களுக்குள்ளே வந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் ஸ்மாலாக கொஞ்சம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் மணி ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து ஜெர்சி, பூட்ஸ் அது மாதிரி வாங்கி ரெடி பண்ணோம். அப்புறம் எங்கள் பகுதியில் இருக்கிறவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அவங்களும் சரி, ஓகே, ஜெர்சி ஸ்பான்சர் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே, இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்தது. பசங்களுக்கும் ஜெர்சி, ஷார்ட்ஸு, ஃபுட்பால்லாம் இது சாரி பூட்ஸ்லாம் கிடைக்கனால அவங்க வந்து கிரவுண்டுக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. 17 ரெஜிஸ்டர் பண்ணி 18 அப்படி போயிட்டு இருக்கு. நான் இல்லை, கோவிடில் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் 2021 இது என்னென்னா ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். அதை ரெகுலராக வந்து சாட்டர்டே சண்டே ரெகுலர் கோச்சிங் நடக்கும். 6 to 8 நடக்கும் மார்னிங். யார் வேணாலும் நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணலாம். வெளியில் இருக்கவங்க வந்து இங்கே ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இயர்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் வந்து சம்மர் கிளாம் கண்டக்ட் பண்ணுவோம். ஒரு 15 days கண்டக்ட் பண்ணுவோம். அதுலேயும் ஃப்ரீ கோச்சிங் தான். அவங்களுக்கு காலையில் வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு கொடுப்போம் இது முடித்த பிறகு. அது எல்லாமே வந்து இங்கே இருக்கிற பகுதி மக்கள் தான் வந்து அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அது ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. இங்கே இருக்கிற ஃபார்மர் ஃபுட்பாலரில் இருக்காங்களே, ஃபுட்பாலர், ஊர் பொதுமக்கள், அவங்களால தான் வந்து இது வந்து சாத்தியம். இது நல்லா ரீச் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து நல்லா போயிட்டுருக்குது. இன்னும் இந்த ஃப்யூச்சரில் வந்து இப்போ இந்த பசங்க வந்து ஒரு நேஷனல் லெவலில், இன்டர்நேஷனல் லெவலில் போகணும், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் போகிறதுக்காக தான் இந்த அகாடமியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து நாங்கள் இப்போ இதை வந்து இந்த அகாடமி வந்து ஐ லீக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக தான் இந்த கோச்சஸ்லாம் இருக்காங்க. ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க ஸ்டாண்டர்டாக ஆகணும், ஹை லீக் என்ட்ரு ஆகணுன்ட்டு. எங்கள் குப்பம் அகாடமி சார்பாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.